ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு இந்த வீடியோ கண்டென்ட் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா என்னுடைய இத்தனை வருஷ தேடுதலில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதை சின்னதாக சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இதில் ஹைலைட் என்னென்னா, இது நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையே இல்லாத பிரச்சனையாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹாரோஸ்கோப் பற்றி சொல்லியிருப்பேன். ஹாரோஸ்கோப்பில் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த இடத்துல நம்மளோட நேச்சர், லைஃபோட ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள சில பேருக்கு டெய்லி ராசி பலன் பார்க்குற பழக்கம் உண்டு. இன்னும் நிறைய பேர் டெய்லி பார்க்காட்டி கூட வருஷத்தில் ஒரு வாட்டி, இல்லை முக்கியமான இந்த பெயர்ச்சிகள்லாம் நடக்கும் இல்லையா, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அந்த மாதிரி டைமில் சும்மா லைட்டாக என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்க்குற பழக்கம் உண்டு. இன்னும் அஷ்டம சனி நடக்கும் இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எப்படி அந்த ஜாதகத்தில் சொல்லியிருக்க மாதிரியே பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு நெக்ஸ்ட் கேப்பே விடாமல் பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியடில் ஜாதகம் நம்பாதவங்க கூட நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஜாதகம் எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரப்படி தான் கணிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். நம்மளுடைய நட்சத்திரத்தோட குணாதிசயம் படி தான் நம்மளுடைய நேச்சர் அந்த குணாதிசயம் படி தான் மோஸ்ட்லி இருக்கும். இதை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பர்த் டேட் அண்ட் டைம் வச்சு நம்ம எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று முக்கியமாக பார்க்கணும். அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் பிறக்கிறப்போ தான் நமக்கு அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தில் நம்ம வரோம். ஸோ அந்த ராசி, அந்த நட்சத்திரத்தின் படி நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு என்ன திசை நடக்குது, இந்தந்த பயிற்சிகளில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்மளால ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். இதில் தான் ட்விஸ்டே இருக்குது. இதில் என்னன்னா, நம்ம பிறக்கிற டேட் அண்ட் டைமை நாம் டிசைட் பண்ணவே முடியாது. அப்படின்னா நம்ம விட ஒரு பெரிய ஒரு சக்தி நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, நம்மளுடைய நேச்சர் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி, லைஃப்பில் இந்தந்த திசை நடக்கிறப்போ, இந்தந்த பெயர்ச்சிகள் நடக்கிறப்போ நமக்கு இந்தந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கணுன்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி, நம்மளை ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி தான் இந்த உலகத்துக்குள்ளேயே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சும்மா ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, இது கரெக்டாக தப்பான்லாம் எனக்கு தெரியாது, பட் ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, விருச்சிகம்னா தேல் மாதிரி கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருத்தங்க விருச்சிக ராசி அப்படின்னா அவங்க தேல் மாதிரி கொட்டுறது அவங்களுடைய இயல்பு. அப்படின்னா அந்த இயல்பு நம்மளுடைய இயல்பு இல்லை, அந்த இயல்பு வர மாதிரி நம்மள அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைம்ல பிறக்க வச்சிருக்காங்க. அப்படிதானே? இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு பெயர்ச்சி ஏதாவது நடக்கிறப்போ நம்ம ஏமாந்து போகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யார்கிட்டயாவது ஏமாந்து போகணும். அந்த டைம்ல ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா, ஏமாத்தணுன்றது அவங்களுடைய வேலை, அவங்க அதை கரெக்டாக தான் பண்றாங்க. அதையும் மீறி ஏதாவது கேட்டா அதை கர்மான்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க கரெக்டாக தான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அவங்க ஏமாத்துறது கரெக்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை அவங்கள எதிர்க்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்ற இடத்துல நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு டைமில், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாராவது நம்ம கூடவே இருந்து நமக்கு கைட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். கரெக்டாக ஆக்சுவலாக நமக்காக நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற மாதிரியே ஒருத்தர் கடவுள் நம்ம கூட அனுப்பிச்சு தான் வச்சுருக்காங்க. அது யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆன்சர் வரும், நம்ம மனசுக்குள்ளேருந்து ஒரு ஆன்சர் வரும். நம்மளுடைய இன்னர் வாய்ஸ் அவங்க தாங்க. அது நம்ம இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லலாம், சோலுன்னு சொல்லலாம், இல்லை மனசாட்சின்னு கூட சொல்லலாம். நம்ம எப்பயுமே நம்மளுடைய இன்னர் வாய்ஸில், அதாவது நம்மளோட சோலோட நம்ம கனெக்டில் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேஜிக் பண்ணும். ஜஸ்ட் நார்மலாக மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்மளோட இன்னர் வாய்ஸ், அதாவது சோலோடலாம் நம்மளால ஈஸியாக கனெக்ட் ஆகிட முடியாது. அதுக்கு குருவோட ஹெல்ப் கண்டிப்பாக முக்கியம். அவர் நம்ம சோலோட கனெக்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அப்போது நான் யார் அப்படின்ற உண்மை புரியும். நம்ம இன்னர் வாய்ஸோட நம்ம கனெக்டில் இருக்கிறப்போ அந்த ஸ்டேட்டில் ஒரு ஞானியாகவே நம்ம மாறிடலாம். அதுக்காக தப்பு பண்ணுறவங்களாம் கரெக்டாக தான் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க சொல்லலை.
வயலன்ஸ் இல்லாமல் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி நம்மளோட எதிர்ப்பை காமிக்கணும். ஒரு சின்ன தர்மம் கூட பெரிய அதர்மத்தை நிறுத்தும். ஒரு இடத்துல தப்பு நடக்கிறப்போ அதை வேடிக்கை பார்க்கறதும் பாவம்தான். இங்க செய்யாத பாவமும் நமக்கு பாவமாகுது. நம்ம மெடிடேஷன் எல்லாம் பண்ணி நம்ம சோலோட நம்ம கனெக்ட் ஆகுறப்போ அந்த ஒரு பியூர் ஸ்டேட்ல நம்மளோட இன்னர் வாய்ஸ் நமக்கு கேட்குறப்போ நம்ம அந்த ஸ்டேட்லேருந்து நம்ம பேசுறது பண்றது எல்லாமே உண்மையானதா இருக்கும். இந்த இடத்துல தப்பு தான், ஆனாலும் கரெக்டு. ஒருத்தங்க நமக்கு பிரச்சனை பண்ணணும்னு இருக்கிறப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு பிரச்சனை பண்றாங்க. பிரச்சனை பண்றது தப்பு தான், ஆனாலும் அந்த டைம்ல அவங்க நமக்கு பிரச்சனை பண்ணணும்னு இருக்கு. அதனால நம்ம லைஃப் லெசன்ஸ் கத்திருப்போம் கண்டிப்பா. அப்ப இது தப்பா கரெக்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இது தப்பு கரெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம அந்த டிவைன் ஸ்டேட்ல, அதாவது நம்ம சோலோட கனெக்ட் ஆகுறப்போ அந்த ஸ்டேட்ல இருந்து பார்க்கறப்போ தப்பு கரெக்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உண்மை அப்படின்றது மட்டும்தான் நிலையானது அப்படின்றது புரியும். நமக்கு இது தப்பு இது கரெக்ட் அப்படின்ற நிலை மாறி உண்மை அப்படின்றது புரியும். நமக்கு உண்மை புரியறப்போ நான் நீ அப்படின்ற பிரிவு இல்லாம எல்லாமே ஒண்ணுதான்னு புரியும். அந்த டைம்ல நமக்கு அமைதி பிறக்கும், மனசுக்குள்ள இருக்க சத்தம் குறையும், இருமை ஒழியும். அதாவது நான் நீ அப்படின்ற பிரிவு இல்லாம எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு புரியும். நிபந்தனை இல்லாத அன்பு எல்லா உயிரிடத்திலும் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல நமக்கு பிரச்சனையே வந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாம ஓரமா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம வேலையை, அதாவது நம்மளுடைய சோல் பர்பஸை கண்டினியூவா பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அன்பே சிவம்.